ஓர் ஊரில் இரண்டு நண்பர்கள். அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள். வயலுக்குப் போகும்போது சேர்ந்தே போவார்கள். ஒருநாள் அறுவடை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. வேலை நடுவில் வீட்டுக்குச் சென்று சாப்பிட சரிப்படாமல் களத்துமேட்டுக்கு கட்டுச்சோறு கொண்டு வரும்படி வீட்டுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அந்த ஊர் சிவன் கோயிலில் மணியடிக்கும் சிறுவனைக் கூப்பிட்டு, இந்தச் சிநேகிதர்களின் மனைவிகள் இருவரும் ஆளுக்கு ஒரு சோற்று மூட்டையை அவனிடம் கொடுத்து, களத்துமேட்டில் உள்ள தங்கள் கணவன்மார்களிடம் கொடுத்துவிடும்படி சொன்னார்கள். உச்சி வெயில் நேரம். அறுவடை செய்த விவசாயிகள் எல்லோரும் மதிய உணவுக்காக கரையேறிவிட்டார்கள். நண்பர்கள் இருவரும் அங்கிருந்த ஓர் அரசமரத்து நிழலில் அமர்ந்து தங்கள் சோற்று மூட்டைகளை பிரித்தனர். ஒருவன் சாப்பிட ஆரம்பித்தது முதல் அவனுக்கு இருமல் வந்து கொண்டே இருந்தது. மற்றவன் அவனைப் பார்த்து, உனக்கு ஏன் இப்படித் தொடர்ந்து இருமல் வருகிறது என்று கேட்டான். அதற்கு அவன், இது இருமல் அல்ல, இதை புரை ஏறுகிறது என்பார்கள். நம் மீது அன்பு உள்ளவர் யாராவது நம்மைப் பற்றி நினைக்கிறார்கள் என்றால் அப்போது இந்த மாதிரி சாப்பிடும் நேரத்தில் புரை ஏறுவது வழக்கம். என் மனைவிக்கு என் மீது ரொம்ப ஆசை. எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாள். உன் மனைவிக்கு உன்மேல் ஆசையோ அன்போ இல்லை. அவளும் உன்னை ஆசையாய் நினைத்திருந்தால் உனக்கும் புரையேறியிருக்குமே என்றான். இதைக் கேட்ட நண்பன் இவன் சொல்வது சரி என்று எண்ணி வெட்கினான். வீட்டுக்குப் போனதும் மனைவிக்கு சரியாக பூசை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். மாலை அறுவடை முடிந்தது. கூலியாட்களுக்கு நெல்லை கூலியாக கொடுத்துவிட்டு வீடு திரும்பினர். சாப்பிடும்போது புரை ஏறாதவன் தன் வீட்டுக்கு வந்ததும் மனைவியைக் கூப்பிட்டு தாறுமாறாகத் திட்டி, அடுத்த வீட்டுக்காரன் மனைவி மட்டும் அவள் புருஷனை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அவனுக்கு அடிக்கடி புரை ஏறியது. எனக்கு ஒன்றும் காணோம். நீ மட்டும் என்னை நினைத்திருந்தால் எனக்கும் புரை ஏறியிருக்குமே என்று கூறி அவளை அடி அடி என்று அடித்தான். அதை அவள் பார்த்து, இவன் பெரிய மூடன், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே நாம் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு நாளை இவன் சாப்பிடப் போகும் ஒவ்வொரு கவளம் சோற்றுக்கும் புரை ஏறும்படி செய்கிறேன். அதுதான் சரி என்று முடிவு செய்து, நான் இன்று மத்தியானம் தூங்கிவிட்டேன். ஆகையால் உங்களை நினைக்க முடியாமல் போய்விட்டது. நாளைக்கு நான் உங்களையே எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பேன். பாருங்கள் என்றாள். கணவனும் அடுத்த வீட்டு நண்பனிடம் மத்தியானம் தன் சம்சாரம் தூங்கிவிட்ட செய்தியைச் சொல்லி நாளைக்கு நினைப்பதாக அவள் ஒப்புக்கொண்டிருப்பதையும் தெரிவித்தான். பொழுது விடிந்து இரண்டு நண்பர்களும் வயலுக்குப் புறப்பட்டார்கள். இரண்டாம் அவனின் மனைவி ஒரு பிடி மிளகாய் வற்றலை நன்றாய் இரும்புச் சட்டியில் போட்டு கருக்கி உப்பு போடாமல் சாதத்தில் கலந்து கட்டுச்சோறு கட்டி புருஷனிடம் கொடுத்தாள். முதல் சிநேகிதன் தன் மனைவி வழக்கம்போல் கொடுத்த சோற்று மூட்டையை எடுத்துக்கொண்டான். இருவருமாகச் சென்று அறுவடையை கவனித்தனர். மதிய வேளை வந்தது. சாப்பிடுவதற்காக இருவரும் களத்து மேட்டுக்கு வந்து மரத்தடியில் அமர்ந்து கட்டுச்சோற்றைப் பிரித்தனர். சாப்பிட ஆரம்பித்ததும் இரண்டாவனுக்கு ஒவ்வொரு பிடி சோற்றுக்கும் அடிக்கடி புரை ஏறியது. உடனே அவன், போதும், நினைக்காதே நினைக்காதே, நேற்று நீ நினைக்காமல் இருந்ததற்கு அடித்தேன், இன்றுக்கு நீ அதிகமாக நினைப்பதற்காக அடிப்பேன், நினைக்காதே நினைக்காதே என்றான். முதல் நண்பன் இதைக் கேட்டுச் சிரித்தான். அதற்கு இரண்டாம் அவன், நேற்று அடித்த அடி அல்லவா அவளை அந்த மாதிரி நினைக்கச் செய்கிறது என்று தன் மனைவியை மகிழ்ந்து கொண்டு மாலையில் தன் வீடு திரும்பியதும் அவளை உச்சி குளிர மெச்சினான்.